எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 6y மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0 என்ற வட்டத்தின் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகளை 2,2 என்ற புள்ளியில் காண்க. சோ நமக்கு என்னது, இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட வட்டம். ஓகே, இதுதான் வந்து 2,2 அப்படிங்கிற புள்ளி. ஓகே, சோ இது வந்து என்னது, எக்ஸ் அச்சு, இது வந்து ஒய் அச்சு. சோ இந்த புள்ளியில இதுதான் வந்து தொடுகோடு. ஓகே, சோ இதான் வந்து வட்டத்தை வந்து தொட்டுட்டு போகுது. இது வந்து என்னது, செங்கோடு. அதாவது இந்த தொடுகோட்டுக்கு வந்து செங்குத்தா உள்ள கோடு. இது வந்து 90 டிகிரி இருக்கும். ஓகே, சோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த தொடுகோட்டினுடைய சமன்பாடும் கேட்டிருக்காங்க, இந்த செங்கோட்டினுடைய சமன்பாடும் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சோ நம்ம வந்து என்னது, அதுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. சோ அதுல இருந்து வந்து என்னன்னா வந்து ஈஸியா நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கொடுக்கப்பட்ட வட்டத்தின் சமன்பாடு எழுதிக்கலாம். சோ கொடுக்கப்பட்ட வட்டத்தின் சமன்பாடு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x பிளஸ் 6y மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு தேவை என்னது, தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடு தேவை. ஃபர்ஸ்ட் வந்து தொடுகோட்டு சமன்பாடு எழுதிக்கலாம். நம்ம x1, y1 இல் தொடுகோட்டின் சமன்பாடு. தொடுகோட்டின் சமன்பாடு வந்து ஃபார்முலா வந்து அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயரை வந்து என்னன்னா எக்ஸ் x1 அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதுறேன். ஓகே, ஒய் ஸ்கொயர் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து y1 அப்படின்னு பிரிச்சு எழுதுறேன். ஸோ மைனஸ் ஆர் அப்படி எழுதிக்கிறேன் நான். இந்த எக்ஸை என்ன பண்றேன் அப்படின்னா வந்து எக்ஸ் பிளஸ் x1 பை 2 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, ஸோ பிளஸ் ஆர் அப்படி வச்சுக்கிறேன் நான். ஒய்யை வந்து என்னது y பிளஸ் y1 பை 2 அப்படின்னு எழுதுறேன். இங்க மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இங்க வந்து என்னது, நமக்கு x1 y1 அப்படிங்கிறது என்னது 2,2. இப்போ x1 y1க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, அதாவது இங்க வந்து என்னது ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதை பெருக்கல் எழுதணும். இங்க வந்து என்னது வெறும் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா கூட்டல்ல எழுதணும். அவ்வளவுதான். ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்கும், இங்க x1 பதிலா 2 போடும்போது 2x கிடைக்கும். அதுக்கப்புறம் பிளஸ் y1 பதிலா 2 போடும்போது 2y கிடைக்கும். மைனஸ் 6 பெருக்கல் எக்ஸ் வந்து என்னது அப்படியே வச்சுக்கணும். பிளஸ் x1 பதிலா என்ன போடுறோம், 2 டிவைடட் பை 2. ஓகே, பிளஸ் 6 பெருக்கல் இங்க y1 பதிலா என்னது 2, இங்க டிவைடட் பை 2. மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னது இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணும், நமக்கு 3 கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி 3 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது 2x பிளஸ் 2y மைனஸ் 3x மைனஸ் 3 பெருக்கல் 2 மைனஸ் 6 பிளஸ் 3y, இந்த 3y இந்த பிளஸ் 3 இந்த 2ஆல பெருக்கும்போது நமக்கு என்னது பிளஸ் 6 கிடைக்கும். ஸோ மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்க போகுது அப்படின்னா வந்துட்டு இங்க 2x மைனஸ் 3x இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னது மைனஸ் எக்ஸ். ஸோ இங்க பிளஸ் 2y, இங்க வந்து என்னது பிளஸ் 3y. ஸோ பிளஸ் 5y. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது மைனஸ் 6, இது பிளஸ் 6 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அது போக என்னது நமக்கு மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே வந்து முதல்ல உள்ளது வந்து நெகட்டிவா இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா வந்து எக்ஸ், அதாவது பொதுவாக என்னது எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்றோம். ஸோ நமக்கு என்னது எக்ஸ் மைனஸ் 5y பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு. ஸோ இதுதான் வந்து என்னது கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை மட்டும் கேட்கலாம் அவங்க, நமக்கு வந்து என்னது செங்கோடும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு அதையும் எழுத போறோம். இதான் வந்து தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு செங்கோட்டின் சமன்பாடு x1, y1 எழுதலாம். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்துட்டு y x1 மைனஸ் எக்ஸ் y1 பிளஸ் g பெருக்கல் y மைனஸ் y1 மைனஸ் f பெருக்கல் x மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நமக்கு என்னது x1 y1 என்னன்னு தெரியும். ஸோ x1, y1 அப்படிங்கிறது என்னது இங்க 2,2. ஸோ அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து g தேவை. g அப்படிங்கிறது என்னது இங்க 2g அப்படிங்கிறது என்னது எக்ஸினுடைய கோஎபிசியன்ட். ஸோ மைனஸ் 6. ஸோ இதுல இருந்து
ஜி இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்னது இங்க எஃப் அப்படிங்கிறது என்னது 2f அப்படிங்கிறது ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ அதுல இருந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எஃப் வந்து 3, ஜி வந்து -3, x1 y1ங்கிறது 2,2. இது அப்படியே இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஒய் வந்து என்னது நமக்கு ஒய் தான். x1ங்கிறது என்னது 2 மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். y1ங்கிறது என்னது 2. ஓகே. ஸோ பிளஸ் ஜி அப்படிங்கிறது என்னது இங்க -3. ஓகே. ஸோ ஒய் -2 மைனஸ் எஃப் அப்படிங்கிறது என்னது 3. ஓகே. ஸோ எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி நாம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2y மைனஸ் 2x இந்த -3 உள்ள கொண்டு பெருக்கும்போது -3y -3 -2 பெருக்கும்போது நமக்கு என்னது +6 கிடைக்கும். ஸோ இங்க வந்து -3 பெருக்கும்போது -3x -3 பெருக்கல் -2 இது வந்து என்னது +6 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து என்னது ஆன்சரை வந்து எடுத்து எழுதலாம். ஸோ நமக்கு இங்க வந்து என்னது -2x இருக்குது, இங்க -3x இருக்குது. ஸோ நமக்கு வந்து என்னது -5x. ஓகே. அதுக்கப்புறம் நமக்கு இங்க y வந்து என்னது +2y, இது வந்து என்னது -3y. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இங்க -y கிடைச்சிருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது +6, இது +6. ஸோ +12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம என்னது எப்பயுமே வந்து என்னது இந்த மைனஸ் வந்து முன்னாடி வரவிட மாட்டோம். ஸோ அதுக்காக எழுத போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னது தேவையான செங்கோட்டின் சமன்பாடுன்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ தேவையான செங்கோட்டின் சமன்பாடு. ஸோ தேவையான செங்கோட்டின் சமன்பாடு என்னது இங்க எல்லாத்தையும் மைனஸால பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 5x plus y -12 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இங்க உங்களுக்கு வந்து என்னன்னா நான் ஒரு ட்ரிக் வந்து சொல்லி தரேன். அதாவது தொடுகோட்டுல வந்து செங்கோட்டின் சமன்பாடு வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தொடுகோட்டின் சமன்பாடு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸுக்குரிய கோஎஃபிஷியன்ட்டை வந்து ஒய்க்கும், ஒய்க்குரிய கோஎஃபிஷியன்ட்டை வந்து எக்ஸுக்கும் போடணும். ஸோ ஒய்க்குரிய அது மட்டும் இல்லாம ஒரு இதை வந்து மைனஸா மாத்திருங்க. ஓகே. ஸோ இங்க வந்து என்னது ஒய்க்கு வந்து -5 இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து +5x அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒய்க்கு வந்து எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ ஒரு அடையாளத்தை மாற்றணும். ஸோ நான் இங்கே அடையாளத்தை மாற்றிக்கிறேன் நான். ஸோ +y அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் என்னது +k இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து என்னது தேவையான செங்கோட்டின் சமன்பாடு, அதாவது இந்த கோட்டிற்கான செங்கோட்டின் சமன்பாடு. ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு 2,2 அப்படிங்கிற புள்ளி வழி செல்லுது. ஸோ அப்போ வந்து என்னது எக்ஸுக்கு பதிலாக 2,2 ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கிடைக்கும் i2 10 + 2 + k இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து என்னது கேங்கிறது என்னது -12. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து என்னது 5x + y -12 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ நமக்கு இங்க கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து என்னது அதுதான் 5x + y -12 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இந்த ட்ரிக் வச்சு நீங்க வந்து ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையானதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.